3/5/2024 டியர் லாட்ரி கணிப்பு தான் பார்க்க போகிறோம். 3/5/2024 டியர் 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ. சரிங்களா, அதான் பார்க்க போகிறோம். நீங்கள் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்துன்னு பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், 2ஆம் தேதி டியருக்கு நம்ம கொடுத்துருக்குது ஆல்சோ பிளைன் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். 1 மணி, 6 மணி, 8 மணிக்கு. சரிங்களா, ஆல் போர்டுக்கு நம்ம கொடுக்குறது 4, 7, 1 மெயின் டார்கெட்டு. அதுக்குண்டான பவர் இதில் இருந்தால் 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் வரும்னு சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், 1 மணிக்கு என்ன ரிசல்ட் வந்துருக்கு? 6, 1, 4. 6 கொடுத்துருக்கோம், 1 கொடுத்துருக்கோம், 4 கொடுத்துருக்கோம். சரிங்களா, அப்போ ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருக்குது. 14ங்கிறது இங்கே இருக்குது. 41ன்னு வச்சா ரொட்டேட் பண்ணி 14 வைங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். ஏபிபிசி ஏசி எதுக்கு வேணாலும் வரலாம் சொல்லி தான் கொடுத்துருக்குறேன், வந்திருக்குது. சரிங்களா, அதுமாதிரி 1, 6 வந்திருக்குது. அதுவும் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். ரொட்டேட் பண்ணி வைங்க, எந்த ஒரு செட்டு வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், 6, 1ங்கிறது ஏபிக்கு வந்திருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், 6 மணி இது நம்ம கெஸ்ஸிங்லேருந்து எதுவுமே எடுக்கலை. சரிங்களா, ஆனால் 8 மணிக்கு எடுத்திருக்காங்க. பாருங்கள், 2, 9 இங்கே 2, 9 கொடுத்துருக்குறோம். 9, 2ன்னு கொடுத்துருந்தாலும் நான் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருக்கேன், ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. 2, 9ன்னு ஒன்று வைங்க, 9, 2ன்னு வச்சா 2, 9ன்னு ஒன்று வைங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். அதில் பாருங்கள், ஒரு 2, 9, 2ங்கிறது 2, 9 ஏசிக்கு பாஸ் ஆகிடும். சரிங்களா, இதுதான் நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங். சரிங்களா, இதில் இருந்து பார்த்து பக்காவாக வின்னிங் வைக்கலாம். சரிங்களா, நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். நாளைக்கு 3ஆம் தேதி கெஸ்ஸிங்கை பாருங்கள். 1 மணி, 6 மணி, 8 மணி. சரிங்களா, ஆல்சோ பிளே. சரிங்களா, டியர் ஆல் போர்டுக்கு நம்ம கொடுக்குறது 8, 5, 1. சரிங்களா, 3 ஷோக்கும் சேர்த்து தான் கொடுக்குறேன். 8, 5, 1 அதுக்குண்டான பவர். இதில் இருந்து தான் 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் நாளைக்கு ஒரு 2 ஷோக்குனாலும் கண்டிப்பாக எடுப்பாங்க. 3 ஷோவில் 2 ஷோக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க. இல்லைன்னா 3 ஷோக்கும் எடுக்கலாம். இதுலேருந்து ஒரு 2 டிஜிட்டல் வரலாம், இல்லை 3 டிஜிட்டல் வரலாம். பாருங்கள், நீங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ செட் பண்ணி வைங்க. நான் அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே இருக்க நம்பர் அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 8, 3, 8, 3ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 8, 5, 8, 5ன்னு கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி தான் 2 டிஜிட்டல் வரும். ஏபிஏசி மெயின் டார்கெட். சரிங்களா, மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். ஆனால் எந்த ஒரு செட்டு வச்சாலும் 8, 3ன்னு வச்சா 3, 8ன்னு வைங்க, 8, 5ன்னு வச்சா 5, 8ன்னு வைங்க, 8, 1ன்னு வச்சா 1, 8. அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, எல்லா செட்டையும் வைக்கும்போது ரொட்டேட் பண்ணி வைங்க. அப்போது ஒரு வின்னிங், பக்காவான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன். ஆல்சோ ப்ளே பண்ணுங்கள், ஆல் போர்டு. சரிங்களா, இது வந்து 3 டிஜிட்டலாகவும் இதுலேருந்து வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். இல்லைன்னா 2 டிஜிட்டல் கண்டிப்பாக ஒரு 2 ஷோக்கு கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரும். நான் கொடுக்குறது 9 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதில் பாருங்கள், இதுலேருந்து தான் எடுப்பாங்க கண்டிப்பாக. உங்கள் கணிப்பில் வந்தால் இதை எப்படி வச்சு 5, 0ன்னு வைக்கணும்னா வைங்க. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து வைங்க. ஆனால் இதுலேருந்து எப்படி 2 ஷோக்கு நம்பர் கண்டிப்பாக எடுப்பாங்க. சரிங்களா, என்னுடைய பழைய வீடியோகளும் பாருங்கள், கண்டிப்பாக அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கொடுக்குற இந்த 8, 5, 1 இதை டாட் பண்ணி தான் வரும். இல்லைன்னா பவரில் வரும். 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0, 1க்கு பவர் 6. சரிங்களா, இதில் இருந்தால் அவங்க எடுப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கு தான் இந்த நம்பரை கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கிறேன் நான். சரிங்களா, 3 நம்பர் தான் வச்சு கொடுத்துருக்குறேன். அதுக்கு உண்டான பவரை தான் இங்கே கீழே கொடுத்துருக்குறேன். சரிங்களா, பாருங்கள், நாளைக்கு ஒரு பக்கா வின்னிங் வாங்கலாம். யோசனை பண்ணி நீங்களும் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வின்னர் ஆகலாம். சரிங்களா, அதனால் நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் எப்படி வருதோ வச்சு மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணி பாருங்கள். ஆனால் அங்கே கொடுக்குற செட்டு எது வச்சாலும் ரொட்டேட் பண்ணி ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான் வின்னிங் ஆகும். ஏபிஏசிக்கு தான் மெயின் டார்கெட். மிஸ் ஆனால் பிசிக்கு போகலாம். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பையும் நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 பாருங்கள், 149 கடைசியில். சரிங்களா, இது வந்து கேரளா டியர் 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ. சரிங்களா, கேஎல் 3 மணி ஷோ எல்லாம் புக்கிங் எடுக்கிறோம். சரிங்களா, நீங்கள் நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் வந்தோன்னா பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா, நம்பிக்கையாக போடலாம் இந்த நம்பருக்கு. சரிங்களா, விருப்பம் இருக்கிறவங்க டியர் கேஎல் விருப்பம் இருக்கிறவங்க டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இதில் போய்ட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க, ஒன்லி புக்கிங் மட்டும்தான். சரிங்களா, நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து இங்கேயே கொடுத்துட்றோம். சரிங்களா, ஒரு விளம்பரத்துக்கு தான் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். இதுதான் நம்ம டிக்கெட் போடுறதுக்கு தான் இந்த நம்பர். சரிங்களா, டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணி பேசிட்டு கூட டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா, பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு இதுலேருந்து ஒரு 2 டிஜிட்டல் கண்டிப்பாக 2 ஷோக்கு கண்டிப்பாக வரலாம். ஒரு 2 செட்டு 3 செட்டு பாஸ் ஆகலாம். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். என்னுடைய கணிப்பு கொடுக்குறேன், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, நன்றி, வணக்கம்.